ஏகன் இருநடி வாழ்க, வேகம் கெடுத்தார்ந்த வேந்தனடி வெல்க. 3336 சாது சந்நியாசிகளின் உடல்களை நல்லடக்கம் செய்த சமூக சேவகர். கடந்த 24 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா சாலை ஓரம் இருக்கிற தொழில்நுட்ப பாதிக்கப்பட்ட மனநல பாதிக்கப்பட்டவங்க ஆதரவற்ற இருக்கிற சாது சன்னியாசிகள் வந்து நம்ம சிறப்பான முறையில 3336 பிரசாதங்களை உடல்களை நம்ம வந்து முறைப்படி காவல்துறை அனுமதி பெற்று நம்ம நல்லடக்கம் செஞ்சோம். தான் இறந்தால் செய்ய வேண்டிய கடமை குறித்து பத்திர பதிவு செய்து வைத்த நெகிழ்ச்சி. அவரு எனக்கு ஒரு உயில் எழுதி கொடுத்தார். 2023 7/4/2023 ஒரு உயில் பத்திரப்பதிவு எழுதி கொடுக்குறாரு. தமிழ்நாட்டுல முதல் முறையாக அரசாங்க ரீதியாக மதிப்பில்லா பத்திரப்பதிவு எழுதுந்தே இதுதான் முதல் டைம். பத்திரப்பதிவு எழுதி நான் இறந்த உடனே என் உடலை சிறப்பான முறையில் நீங்கள் நல்லடக்கம் செய்யணும். அதே போல் அவர் நேற்று ஜோதி ஆகிட்டார், 2 மணிக்கு ஜோதி ஆகிட்டாரு. நேற்று அவர் வச்சு சிறப்பாக பண்ணி இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மணி 12 உச்சகால பூஜையில் சிறப்பான முறையில் நல்ல நேரத்தில் அவர் நல்லடக்கம் பண்ணி இறைவன் பாதத்தில் அடைவதற்கு நாங்கள் எல்லாம் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கணும். இறந்தவரின் உடலை நல்லடக்கம் செய்த சமூக சேவகர்கள். யாசகம் பெற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தெருநாய்களுக்கும் உதவி செய்து வந்த சேவகர் யார்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் பாராட்டு பரிசை பெற்ற நல் உள்ளம். திருவண்ணாமலை ஆன்மீக ஸ்தலம். அதன் கிரிவல பாதையில் ஆயிரக்கணக்கான சாது சந்நியாசிகள் சிவனையே நம்பி துறவு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். திருவண்ணாமலை அடுத்த தலையாம்பள்ளம் கிராமத்தை சேர்ந்த மணிமாறன் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதியில் வசித்து வரும் அவர் அனாதை பிணங்களை அடக்கம் செய்வது, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்வது, அங்கு சுற்றித் திரியும் நாய்களுக்கு தனது யாசகத்தில் வரும் பணத்தை அவைகளுக்கு உணவு கொடுத்துவிட்டே தான் சாப்பிடும் வழக்கத்தை கொண்டு ஆன்மீக தொண்டுகளை செய்து வந்தார். 32 வயதில் ஆன்மீக பயணத்தில் ஈடுபட்ட மணிமாறன் சுமார் 3336 சாது சந்நியாசிகளின் உடல்களை நல்லடக்கம் செய்த பெருமை கூறியவர். இந்த நிலையில் ஒருவேளை தான் உயிரிழந்தால் அப்பகுதியை சேர்ந்த சமூக சேவகர் மணிமாறன் என்பவர்தான் தனது உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என உறுதிமொழி பத்திரமாக உயில் சாசனம் எழுதி வைத்து தனது இறப்புக்காக காத்திருந்த நிலையில் உடல் நலம் குன்றிய விஸ்வநாதன் கடந்த 6ஆம் தேதி உயிரிழந்த நிலையில் சமூக சேவகர் மணிமாறன் உயில் சாசனப்படி அவரது உடலை கிரிவல பாதையில் உள்ள யமலிங்கம் அருகே முறைப்படி நல்லடக்கம் செய்து மோட்ச தீபம் ஏற்றி வழிபட்டனர். இப்ப ஒரு சாது சன்னியாசி, இவர் கடலூர் மாவட்டம். இவர் வயது வந்து இப்ப தற்போது 64 வயது. ஐயா 59 வயதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு உயில் எழுதி கொடுத்தாரு. கடைசியா அவருக்கு ஒரு ஆசை. அவர் வந்து நான் பல சாது சன்னியாசிக்கு நல்லடக்கம் பண்ணும்போது என் கூட வந்து சிறப்பான முறையில் நல்லடக்கம் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து நான் அனாதையா ஒருபோதும் நான் இறக்கக்கூடாது. இங்க அந்த சாது சன்னியாசி இறந்தாலும் போலீஸ் ரெக்கார்டு படி பாத்தீங்கன்னா அன்கிளைம்டு பாடி, ஆதரவற்ற பிணம் தான் வரும். ஐயா என்ன பண்ணாரு, அந்த மாதிரி நிலைக்கு நானும் தள்ளப்பட்டு கூடாது. எப்படி ஒரு வள்ளலா மகாராஜுக்கு வாரிசு இல்லாத அண்ணாமலையாரே வாரிசா வந்து அண்ணாமலையாருக்கு வள்ளலா மகாராஜாக்கு இன்னைக்கு அண்ணாமலையார் மகனா இருந்து ஒரு திதி கொடுக்குறாரோ, அந்த மாதிரி நானும் ஒரு அனாதை இறந்துடக்கூடாது. நீ ஒரு மகனா இருந்து எனக்கு வந்து முறையான நல்லடக்கம் பண்ணணும்னாரு. இந்த பாக்கியம் கொடுத்த அண்ணாமலையாருக்கும் என் குலதெய்வம் தாய் பச்சையம்மனுக்கும் நான் கோடான கோடி நன்றி தெரிவிக்கிறேன்.